எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே ஒரு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அதாவது நம்ம ஃபேமிலி வச்சு ஷேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தன் இருப்பான். நமக்கு என்றைக்காவது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், இல்லை ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவன்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் மனசு கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால அவனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஃபோன் பண்ணி அது ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மளோட பிரச்சனையை ஃபுல்லாக சொல்லுவோம். ஃபேமிலி பிரச்சனை, பர்சனலாக பிரச்சனை, வீட்டில் சண்டை என்ன இருந்தாலும் சரி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் விடாமல் பேசுவோம். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் 1 மணி நேரம் அவன் ஆமாம் 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 கூட்டிகிட்டே இருப்பான். ஆமாம், அதுக்கான ஐடியாவும் சொல்யூஷனும் சொல்லுவான். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஐடியாவும் கொடுப்பான். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கலாமான்னு கேட்பான். சரி, அவள் ஏதாவது சொல்ல போகிறான் போல் இருக்கு அப்படின்னு காது கொடுத்து கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவனோட ஸ்டோரி சொல்லுவான். அவன் நம்ம 1.5 மணி நேரம் சொன்னோம் அப்படின்னா அவன் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சொல்லுவான் அவனோட ஸ்டோரியை. அவன் ஸ்டோரிக்கு நம்ம ஒரு பதில் சொல்லி நம்ம ஒரு ஐடியா கொடுத்து எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தோணும், அவன் பிரச்சனை நம்ம பிரச்சனை எவ்வளோ பரவாயில்ல போலையே, பரிதாபமாக இருக்கிறது அவன் தான் நம்மளோட தேவையில்லாம் போக முடியும் மனசை கெடுத்துட்டுமே அப்படிங்கிற மாதிரி தோணும். அவன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும், நம்ம பிரச்சனையை விட அது தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கும், சிலது தீர்க்க முடியாத பிரச்சனையாக கூட இருக்கும். ஆனால் அதையும் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அவன் நம்மகிட்ட பேசுவான், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. நமக்கு அந்தளவுக்கு ஐடியா சொல்கிறதுக்கு ஒரு மண்ணும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. அவன் சொல்கிறதெல்லாம் அவன் ரிசீவ் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்கிற கொண்டு சரி மச்சான் பார்த்துக்கடா அப்புறம் கால் பண்ணுறேன்னு கட் பண்ணிடுவான். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை ஒன்றுமே இருக்காது. மண்ணளவு இருந்தால் கூட அவன் பிரச்சனை கல் மாதிரி இருக்கும், கல்லளவு பெருசாக இருக்கும். அதனால் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லவும் நம்மளால் முடியாது. இப்போ பேசாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு ஃபோனை கட் பண்ணுறது தான் மரியாதை. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க பர்சனலாக ஷேர் பண்ணுற மாதிரி. அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.